Hello, future aspirants. Happy weekend. I'm Anusha Surender and welcome to Edample Info in Tamil. இன்னைக்கு நான் ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, fighting radicalization on CDS Bipin Rawat's comments. So radicalization அப்படின்றது the action or process of causing someone to adopt radical positions. So radical அப்படின்றது தீவிரவாதம் on political or social issues. ஸோ ஒரு சில பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இல்லை ஒரு சில சோஷியல் இஷ்யூஸில் வந்து தீவிரவாதத்தில் ஈடுபடுறவங்கள தான் ரேடிகலைசேஷன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஆன் CDS Bipin Rawat's comments. ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் பிபின் ரவாட் அவரோட கமெண்ட் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்றதுலாம் இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் CDS ஜெனரல் பிபின் ரவாட் has a curious habit of saying things that rise the hackles of those who are concerned about military propriety. ஸோ ஜெனரல் பிபின் ரவாட்க்கு எப்போதுமே ஒரு பழக்கம் இருக்கு, கியூரியஸ் ஹேபிட். இந்த இடத்துல கியூரியஸ் அப்படின்றது விச் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் அன்யூஷுவல், அதான் வந்து கியூரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கு யாருக்குன்னா சிடிஎஸ் ஜெனரல் பிபின் ரவாட். என்ன சொல்லுவார் அப்படின்னா விச் raise the hackles. hackles அப்படின்றது எரிச்சல் படுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் அடிக்கடி சொல்லிட்டு வராரு. of those who are concerned about military property and also officers in uniform speaking about civilian matters. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்றது வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் இதுக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பற்றி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அகெயின்ஸ்டா பேசினதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து காஷ்மீர் இஷ்யூவை பற்றி பேசியிருக்காரு. அட்ரெஸிங் அ பேனல் ஆன் countering terrorism at the Raisina dialogue organized by the Ministry of External Affairs and Observer Research Foundation at New Delhi. ஸோ ஒரு பேனல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இவங்க ஆர்கனைஸ் பண்ண டெல்லியில் ஆர்கனைஸ் பண்ண இந்த பேனலில் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஹி ஆர்கியூட் தட் there has been a significant increase in radicalization among young people in Kashmir. ஸோ காஷ்மீரில் வந்து தீவிரவாதம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு யங் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் as young as 10 to 12 included. ஸோ 10 years 12 years சில்ட்ரன்லாம் வந்து இந்த ரேடிகலைசேஷனில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஹி சஜஸ்டட் தட் யூத் ஷுட் பி ஐசோலேட்டட் ஃப்ரம் ரேடிகலேஷன். ஐசோலேட்டட் அப்படின்னா அந்த ரேடிகலைசேஷன்லேருந்து ரிமூவ் ஆகி வெளியில் வரணும் இன் அ கிராஜுவல் வே அண்ட் டு பி டேக்கன் அவுட் செப்பரேட்லி அண்ட் பாசிபிளி டேக்கன் இன்டு சம் டீராடிகலைசேஷன் கேம்ப்ஸ். ஸோ டீராடிகலைசேஷன் கேம்ப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி அது மூலயமா கிராஜுவலாக அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. He also revealed that such camps existed in the country. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கேம்ப்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இருந்திருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. There is no doubt that radicalization must be countered at all levels, whether in Kashmir or elsewhere. ஸோ காஷ்மீரில் மட்டும் இல்லை, வேற எங்கெங்கெல்லாம் ரேடிகலைசேஷனில் சில்ட்ரன் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கேம்ப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் தி கவர்மெண்ட் ஷுட் ரிவீல் த நேச்சர் ஆஃப் தீஸ் கேம்ப்ஸ் தட் தி சீரியஸ் கிளைம்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் as they raise questions about their legal status. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லணும் என்ன ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான கேம்ப்ஸ்க்கு வந்து சிடிஎஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. as they raise questions about their legal status and the identity of the youth there. In the last few years, there has been a rise in protest and violence in the Kashmir Valley. So Kashmir, Article 370 இதில் வந்து இன்வால்வ் ஆன காஷ்மீருக்காக நிறைய வயலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருந்தது. There has been a rise in protest and violence in Kashmir Valley besides disaffection that has peaked following the abrogation of Jammu and Kashmir's special status and its conversion into union territory. ஸோ இந்த இடத்துல அப்ரோகேஷன் அப்படின்றது த ரிப்பீல் ஆர்
abolition of a law, right or agreement. ஸோ ஒரு சட்டம் இல்ல ஒரு அக்ரிமெண்ட் அதை வந்து அழிக்கிறது பேரு தான் abrogation of Jammu and Kashmir's special status and its conversion into a union territory. யூனியன் டெரிட்டரியா வந்து மாத்துனதாயும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை அழிச்சிட்டு யூனியன் டெரிட்டரியா வந்து கொண்டு வந்தது தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. This is unlike a decade ago. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது டெரரிசம் அண்ட் வயலன்ஸ் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆயிருந்தது when compared to the 1990s. And there was a spurt in participation. Spurt அப்படின்றது திடீர்னு ஒரு participation. எதுலனா democratic processes beside a gradual diminishing of the valley's radical voice. இந்த இடத்துல diminishing அப்படின்றது குறைஞ்சுது, make or become less. அதான் வந்து diminishing அப்படின்னு சொல்றது. So gradual diminishing of the valley's radical voice. Today, however, with political representatives. So political sideல இருக்கக்கூடிய representative, அவங்கள represent பண்ணி வரவங்க, this includes those from among the mainstream polity. ஸோ மெயினாக பாலிட்டிக்ஸ் பண்ணுறவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணுறவங்க கிட்ட தான் இந்த மாதிரியான ஒரு ரேடிக்கலைசேஷன் பெருகிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. either facing curbs or under detention. curbs அப்படின்றது தடை, detention அப்படின்றது தடுப்பு மையம், அதாவது காவல் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதான் வந்து detention. The ground has become fertile for the revival of radicalism. ஸோ ரிவைவல் அப்படின்றது மறு மலர்ச்சி, இம்ப்ரூவ்மெண்ட், அதான் வந்து ரிவைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. So the ground has become fertile for the revival of radicalism, which has been expressed either as a shrill form of separatism. Shrill அப்படின்றது high pitched sound and piercing, அதான் வந்து shrill அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கீறி ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, ஸோ அந்த அதுதான் வந்து shrill அப்படின்னு சொல்லுவாங்க. shrill form of separatism or invoked as extremist Islamist ideology. ஸோ இந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ்னால, மெயினாக பாலிட்டிக்ஸ்னால தான் ரேடிக்கலைசேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. However, while de-radicalization is certainly an imperative. imperative அப்படின்றது கட்டாயமாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா டீராடிக்கலைசேஷன் பார்க்குறாங்க. ஜெனரல் ரவாட் சொல்யூஷன் இஸ் வே ஆஃப் தி மார்க். Segregation of youth and individuals from family and community may could be juveniles. Juveniles அப்படின்றது young person is a recipe for further alienation and public revulsion and also plainly illegal. Alienation அப்படின்றது ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலை, அதுதான் வந்து alienation, and public revulsion and also plainly illegal. So revulsion அப்படின்றது a sense of disgust, அதாவது திடீர் பிரிவு, அதான் வந்து ரிவல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ segregation of youth and individuals from family and community may also be juveniles is a recipe. இது வந்து ஒரு ரெசிபியா வந்து பார்க்குறாங்க for further alienation and public revulsion and also plainly illegal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இல்லீகலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா கருதப்படுது. ஸோ இந்த மாதிரி டீராடிக்கலைசேஷனுக்காக கேம்ப்ஸ் அரேஞ்ச் பண்ணி யங் பர்சனை வந்து ரேடிக்கலைசேஷன்ல இருந்து ஐசோலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஆர்மி ஆர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட வேலை கிடையாது அப்படின்றதையும் அங்க மென்ஷன் பண்றாரு. இட் இஸ் நாட் தி ஜாப் ஆஃப் தி ஆர்மி ஆர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் டு அண்டர்டேக் வாட் இஸ் அ மேண்டேட் ஃபார் த ஏஜென்சிஸ் ஆஃப் தி சிவிலியன் ஸ்டேட். De-radicalization is best achieved through effective teaching and incorporation of civic studies in the school curriculum for children who are getting radicalized. ஸோ இதை வந்து பேசிக்காக ஸ்கூல்ல இருந்தே வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கரிக்குலம்லேயே ஆட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. டியூ டு தி ப்ரிவைலிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் தி வேலி. ஸோ அதை பேசிக்காக கற்றுக் கொடுக்கும்போது தான் அது வந்து நல்லா அவங்களுக்கு புரியும். Besides this, there has to be an administrative outreach to the citizenry not to give into radical demands and the rhetoric of extremists. ஸோ இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவுட்ரீச் வந்து எப்படி இருக்கும்னா, சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே ரேடிக்கல் டிமாண்ட்ஸை வந்து உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மோர் இம்பார்ட்டன்ட்லி த ரிவர்சல் ஆஃப் ரெப்ரெசிவ் கண்டிஷன்ஸ். ரெப்ரெசிவ் அப்படின்றது அடக்குமுறை, அதான் வந்து சொல்லியிருக்காங்க.
So repressive conditions such as limited net access and the detention of political representatives is a must. Winning Kashmiri hearts and minds is a long battle. ஸோ காஷ்மீரில் இருக்கிறவங்களோட மனசை புரிஞ்சிக்கிறது அண்ட் அவங்கள வந்து திருப்திப்படுத்துறது அப்படின்றது ஒரு பெரிய போர் மாதிரி. ஷார்ட் சைட்டட் அண்ட் illiberal measures from an authoritarian playbook could prove counterproductive. ஸோ illiberal அப்படின்றது உயர்ந்த பண்பாடு இல்லாம இருக்கிறது, opposed to liberal principles. அதான் வந்து illiberal, restricting freedom of thought or behavior. அதான் வந்து illiberal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. measures from an authoritarian playbook could prove counterproductive. ஸோ ஒரு அத்தாரிட்டி சைட்ல இருந்து இந்த மாதிரி இல்லிபரலா நடக்கிறது வந்து அவ்வளவா நல்லதில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. அதோட நியூஸ் இங்க இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போலாம். செகண்ட் டாபிக், quiet for now on trade deal between US and China. ஸோ யூஎஸ்க்கும் சைனாக்கும் இடையிலான அந்த ட்ரேட் டீல் அதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The Phase 1 trade deal US President Donald Trump and Chinese Vice Premier Liu he signed on Wednesday is but a temporary truce. Truce அப்படின்றது சமாதானம். An agreement between enemies or opponents to stop fighting or arguing for a certain time. அதுதான் வந்து ட்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ டெம்பரரி ட்ரூஸ். ஸோ இப்போதைக்கு சமாதானமாக போகக்கூடிய அந்த நிலை that leaves the key issues of the trade dispute unresolved. The pact that Mr. Trump has touted as a step toward creating a fairer and reciprocal partnership still leaves intact. ஸோ இந்த இடத்துல touted அப்படின்றது தற்பெருமை, attempt to sell something. அதுதான் வந்து touted, typically by pestering people in an aggressive or bold manner. ஸோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ மிஸ்டர் ட்ரம்ப் ஹாஸ் touted as a step toward creating a fairer and reciprocal partnership still leaves intact nearly 3/4 of the punitive tariffs slapped on China. Punitive அப்படின்றது தண்டனை, அதான் வந்து punitive, inflicting or intended as punishment. So punitive tariff slapped on China since the onset of the trade rift in 2017. Rift அப்படின்றது பிளவு, அதாவது a crack, break in something. 2017ல சைனாக்கும் யூஎஸ்க்குமான அந்த ட்ரேட் ரிஃப்ட், அந்த பிளவு வந்து ஏற்பட்டிருந்தது. Even so, the limited terms the two largest economies agreed upon sets the political stage for further bilateral negotiations and to stem a further deterioration in the global growth scenario. Deterioration அப்படின்றது மோசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. The process of becoming progressively worse. ஸோ குளோபல் க்ரோத் வந்து ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமே பார்க்கும்போது ஃபர்தராக இந்த மாதிரியான ஒரு ட்ரேட் டீல் வச்சுட்டு இருக்கப்போ ஒரு மோசம் அடையக்கூடிய ஒரு சினாரியோ வந்து உருவாயிருக்கிற மாதிரி இருக்கு. China is to buy $200 million in goods and services in the coming 2 years. Purchases in 2017 were valued at some $187 billion. ஸோ இந்த ப்ரொபோசல் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, அன்பிரசிடென்ட் அப்படின்றது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு யூஎஸ் ட்ரேட் ஹிஸ்டரியில் இந்த தடவை இருந்திருக்கு. அண்ட் காஸ்ட் ஸ்பெக்குலேஷன் ஆன் தி இம்பேக்ட் தீஸ் ஸ்டீப் டார்கெட்ஸ் குட் ஹேவ் ஆன் சைனாஸ் அதர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். ஸ்டீப் அப்படின்றது ரைசிங் ஆர் ஃபாலிங் ஷார்ப்லி நியர்லி பர்பெண்டிகுலர், அதான் வந்து ஸ்டீப் அப்படின்னு சொல்லுவாங்க. Agricultural exports from the smallest proportion of the latest offers relative to manufactured goods and services. So agricultural exports வந்து smallest proportion இருக்கக்கூடியது of the latest offers. So manufacturing goods and service manufacturing பண்ற இடத்துல agricultureோட exports வந்து இந்த இடத்துல இருக்கு. This has been an important area of concern for the American farming sector ever since China imposed. So agricultural exports வந்து important area of concern for the American farming. Retaliatory tariffs of soybean imports from the US. So soybean வந்து யூஎஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி சைனாக்கு இம்போர்ட் ஆகுது. ஸோ retaliatory அப்படின்றது பழி வாங்குவது. But Beijing has promised to open its markets in dairy products,
poultry, fish and allied sectors. ஸோ பீஜிங் அப்படின்றது சைனாவோட கேபிட்டல். ஸோ அவங்க வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ், poultry, fish அதுக்கெலாம் வந்து மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. Whereas China has given assurances to remove barriers from American banking. ஸோ அமெரிக்கன் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய பேரியர்ஸ், சைனாக்கும் அமெரிக்காக்கும் உள்ள ரிலேஷனான பேங்கிங்கில், இன்சூரன்ஸில், ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இந்த மாதிரி இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பேரியர்ஸ்லாம் வந்து சைனா ரிமூவ் பண்ண போகிறதா அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங்டன் would be more wary of guarantees on IP protection and alleged forced technology transfers. ஸோ வாஷிங்டன் வந்து would be more wary அப்படின்றது எச்சரிக்கை. ஸோ வாஷிங்டன் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க ஆஃப் guarantees on IP protection and alleged forced technology transfers. The last two have been among the more contentious aspects of the trade dispute. Contentious அப்படின்றது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் trade disputeல, as seen in the attacks on Chinese telecom manufacturer Huawei. So Chinese ஓட telecom manufacturer Huaweiன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சர்ச்சைக்குரிய trade dispute அது மாறுது. Separately, Washington has invoked provisions on threats to its national security to punish adversaries, an exceptional measure in the international trading arena. இன்வோக் அப்படின்றது செயல்படுத்துறது. ஸோ வாஷிங்டன் வந்து அந்த மாதிரி இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஆன் த்ரெட்ஸ் டு இட்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி டு பனிஷ் அட்வர்சரிஸ், an exceptional measure. Crucially, the timing of the package enables Mr. Trump to claim some success in narrowing the trade deficit with China ahead of his November re-election bid. Trade deficit அப்படின்றது பற்றாக்குறை, deficit அப்படின்றது பற்றாக்குறை. ஸோ அந்த மாதிரி ஒரு பற்றாக்குறை சைனாக்கும் அமெரிக்காக்கும் இருக்கிறபோது இந்த மாதிரி ஒரு ரீஎலெக்ஷன் பிட் வந்து நவம்பரில் நடந்தது. ஸோ இது வந்து எதுக்கு நடந்ததுன்னா மிஸ்டர் ட்ரம்ப் டு கிளைம் சக்சஸ். ஸோ அவங்க வந்து வெற்றி பெறுவதற்காக இது வந்து நடந்தது. மிஸ்டர் ட்ரம்ப் ஹஸ் செட் தட் நெகோசியேஷன்ஸ் ஆன் அ phase 2 agreement would begin immediately and even hinted that he could travel to Beijing. So Mr. Trump வந்து என்ன சொன்னாருன்னா that negotiations on a phase 2 agreement வந்து immediate வந்து உருவாகுது and even hinted அப்படின்றது சீர்மைப்படுத்தியது. அதாவது இன்டைரக்டா covertly suggest or indicate something indirectly or covertly, அதான் வந்து hinted அப்படின்னு சொல்லுவாங்க. that he could travel to Beijing. However, questions over government control of China's state-owned firms. So Chinaவோட state-owned firms அப்படின்றது நிறுவனம் and industrial subsidies at the core, the bilateral dispute are not expected to be resolved until after the 2020 US presidential elections. ஸோ யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து 2020க்கு அப்புறம் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து சைனாவோட அந்த இண்டஸ்ட்ரியல் விஷயமா இருக்கட்டும் இல்லை அந்த அதோட நிறுவனமாக இருக்கட்டும், அதோட பைலேட்ரல் டிஸ்பியூட், அதாவது ரெண்டு பேருமே ஒத்து போகிற மாதிரியான ஒரு விஷயம், அதை ரிசால்வ் பண்ணுறது வந்து 2020 வரைக்கும், அந்த எலெக்ஷன் வரைக்கும் நடக்காது. இன் parallel is the agreement to revive or erstwhile Obama era mechanism for economic dialogue was the abandoned under the Trump administration. Revive அப்படின்றது புதுப்பிக்கிறது, restore to life or consciousness, அதுதான் வந்து revive அப்படின்னு சொல்லுவாங்க. erstwhile Obama era mechanism for economic dialogue that was abandoned அப்படின்றது தடுக்கிறது. The step signals hope, just as Washington's decision this week to withdraw the tag of a currency manipulated upon Beijing, accusing it of artificially devaluing the renminbi to gain competitive advantage. Manipulated அப்படின்றது சூழ்ச்சி திறன், அதான் வந்து manipulated, அதை கையாள்றது வந்து manipulated அப்படின்னு சொல்லுவாங்க. upon Beijing, accusing it of artificially devaluing அப்படின்னா அதோட வேல்யூ வந்து இறங்கிட்டே போகிறது. the new forum அப்படின்றது மன்றம், அதான் வந்து ஃபோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. could set the tone to address sensitive issues that have dodged Beijing's relation with the US and its allies after China joined the WTO. WTO அப்படின்றது World
Trade Organization. The World Trade Organization is an intergovernmental organization that is concerned with the regulation of international trade between nations. So allies அப்படின்றது கூட்டணி. So Beijing relation with the US, அதாவது China and US, அவங்க ரெண்டு பேரோட கூட்டணி வந்து சொல்லியிருக்காங்க after China joined the WTO. ஸோ சைனா வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கூட்டணி வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்றதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. டாபிக் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.